எங்க அண்ணன் கலையரசன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். ஆனால் அவன் நல்லவன். அதே ஒருத்தனை விசுவாசமா இருந்தான், ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்தான், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போய் நின்றான் மாற்று கருத்துல. இப்பவும் விஜய் ரசிகர்கள் நல்லவர்கள் பாதி பேர் இருக்கேன், அவனுக்கு வேட்பாளர்களா இல்ல. அது ஒரு பக்கம். அப்ப நாங்க சொல்ல வர்றது, கமலஹாசன் ரசிகர்கள் தயவு செஞ்சு எங்க கட்சியை பக்கம் வராதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவன், தெரியாட்டி கூட பரவாயில்ல. நான் படிச்சவங்களை பார்த்தா முதல்ல எனக்கு ரொம்ப மரியாதையா இருந்துச்சு. ஏன்னா நானும் படிச்சுட்டு வந்ததுனால படித்தவர்கள் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு கமலஹாசன் பட்சியில இம்புட்டு படிச்சவன் போனானோ, ஏன்னா நம்ம கான்டாக்ட்ல இருக்கேன், எதை இப்ப விசில் சின்ன வைக்கிறேன்னு பாக்குறோம். அப்ப கமலஹாசன் ஆரம்பிக்கல அந்த ப்ரொஃபைல் பிக்சரா பெருசா பாக்குறதுக்கான வாய்ப்புகள், இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறதெல்லாம் பெருசா அப்ப பார்க்க முடியல. ஆனா அந்த கமலஹாசன் கட்சியில இருந்தவனை பூரா நான் பாக்குறேன். அரசியல்னாலே மிகப்பெரிய ஐயக்கத்தனம், அரசியல்னாலே அநியாயத்தை முடிச்சவங்க, அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி அந்த கமலஹாசன் ரசிகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அவன் இந்த அரசியலே ஐயக்கத்தனமா மாற்றியது கமலஹாசன் ரசிகர்கள். ஆகவே கமலஹாசன் ரசிகர்கள் எங்களுக்கு வர வேண்டாம். விஜயகாந்த் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சேவைக்கு ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. உண்மையிலே சொல்றீங்க, இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க தெரு பக்கம் போங்க. நான் நிறைய நேரம் இந்த துண்டை கலட்டி வச்சிருந்தேன், அண்ணன் கூட போட சொன்னாரு. இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க கடத்தெரு பக்கம் போங்க. உங்களை பார்க்கிற பார்வையை பாருங்க, உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதையோட பார்ப்பான். நீங்க இந்த துண்டு இல்லாம போங்க, இந்த துண்டோட போங்க, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. நான் சொல்ற புது ஊருக்கு போகணும், உள்ளூருக்குள்ள போனீங்கன்னா கரெக்டா உங்களை பத்தி தெரியும், அதனால வணக்கம்ன்றான். நீங்க வெளியூருக்கு போகையில இந்த துண்டை மட்டும் போட்டுட்டு போங்க. பார்த்த உடனே அவனுக்கு தெரியும், அவனை பார்த்த உடனே நம்ம வணக்கம் சொல்லுவான். அவன் சொல்லக்கூடிய வணக்கம் என்பது திமுக காரனை பார்த்தா, அதிமுக காரனை பார்த்தா கூல கும்பிட்டு போட்டு வச்சுட்டா அண்ணன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்வார்னு போடுறான் பாத்தீங்களா, அந்த வணக்கம் அல்ல. உண்மையிலேயே இந்த துண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சின்னத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதுலயும் தேசிய தலைவர் படம் போட்டது, நாங்க தேசிய தலைவர் படம் போடல. காரணம் என்னன்னா, அந்த கேமராவில எல்லாம் எடுக்கும் போது அண்ணன் வந்துட்டாரா, வரலாம், அவர் வர்றதை பேசணும், அப்படித்தானே? நல்ல டார்கெட். உண்மை, இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னை கொண்டே விட்டுருவாங்க, கல்யாண வீட்டுல கொண்டே என்னை விட்டாங்க. நீங்க நிறைய காணல பாத்துருப்பீங்க, கல்யாண வீட்டுல கொண்டு போய் மைக்க கொடுத்து பேசுறானா நான் என்ன பேசுவேன்? வர்ற கத்திக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் சந்தையில விட்டு, கல்யாண வீடு, காது ஊத்து வீடு, இளவு வீடு, கருமாதி வீடு, பணத்துக்கிட்ட மட்டும் தான் நான் பேசலாம், மத்த எல்லாத்தையுமே பேசிட்டேன். கல்யாண வீட்டுல உண்டை கொடுத்துட்டு மைக்க கொடுத்துட்டு பேசுங்கட்டாங்க. மைக்கில் பேசினா ஸ்பீக்கர் வெளியில இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறேன், நான் பேசுற பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் கேக்குது, மத்தவங்களுக்கு கேட்கல. சரி, மைக்க கொடுத்துட்டு அடுத்து பேசலாம், பேசணும், அரசியல் பேசணும். பொண்ணு மாப்பிள்ளை திருன்னு என்னை பாக்குறேன், வேற வழி இல்லாம அவங்களும் இழுத்து ஒரு தலைப்பாவிக்கு முன்னாடியே பேசிட்டு வந்தோம். அந்த அளவிற்கு நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அண்ணன் வர்றது பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவ்வளவு நேரம் ஜவா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஆகவே நான் உங்கள்கிட்ட சொல்றது, அண்ணன் விஜயனுடைய கட்சிக்காரங்க நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அண்ணன் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு வகையான அஜெண்டா. இந்த தேர்தலிலே திமுக ஜெயிப்பதற்காக அண்ணன் விஜய் இறக்கப்பட்டிருக்கிறார். 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கும் எங்க போவேன்னு தெரியாது, அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு எங்க போவேன்னு தெரியாது. கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. நாங்க இந்த கட்சியில 15 வருஷமா நிக்கிறோம்.